குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நீங்க காத்துட்டு இருந்த நேரம் இப்ப வந்துருச்சு. கிறிஸ்டல் மேஜிக் ஷோ. இங்க வந்திருக்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு இரவு நடக்க போற அற்புதமான மாய தந்திரங்களுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்னோட அன்பு நண்பர்களே, இப்ப நான் உங்க முன்னாடி பண்ண போற மேஜிக், இதை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவும் மாட்டீங்க, அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. இதோ இந்த டேபிள்ல படுத்திருக்காங்களே இந்த பொண்ணு, இவங்களை நான் காத்துல பறக்க விட போறேன். அந்த காத்துலயே மறைய வச்சிடுவேன். ஸோ நண்பர்களே, இது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். ஆனால் உண்மையான அற்புதத்தை நாளைக்கு காட்டுறேன். டில் தென், குட் பை. நிறுத்துங்க நிறுத்துங்க இதெல்லாம். ஏய் வா வா, ஏய் வா. இங்க பாருங்க, நீங்க இப்படி வலுக்கட்டாயப்படுத்தி இவளை கூட்டிட்டு போக முடியாது. அப்படியா? நாங்க இவளை கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கண்ண கீழே போட்டுரு. ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்க மாட்டேன். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்களை இன்னொரு முறை வரவேற்கிறேன். அஜிங்கா சார் எப்போ சொன்னாரோ அந்த டைம்ல கரெக்டா பட்டாசு வெடிக்கணும். புரிஞ்சதா? நோ டோன்ட் வரி. 5 நிமிஷத்துல அஜிங்கா சார் ஸ்டேஜுக்கு வந்துருவாரு. அப்புறம் 2 நிமிஷத்துல டான்சர்ஸ் ஸ்டேஜுக்கு கூட்டு வந்துருங்க. ஓகே நண்பர்களே, உங்க மனசை தைரியப்படுத்திக்கிட்டு உட்காருங்க. ஏன்னா இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. அஜிங்கா சார் நேத்து கொடுத்த வாக்கை இப்ப நிறைவேற்ற போறாரு. ஆனா எப்பவும் போல முதல்ல டான்ஸ், அப்புறமா மேஜிக். லெட்ஸ் வெல்கம் them with a huge round of applause. தேங்க்யூ. ஸோ நண்பர்களே, காத்துக்கிட்டு இருந்த நேரம் இப்போ முடிஞ்சது. இப்போ ஆரம்பிக்க போகுது என்னுடைய மேஜிக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காரை நான் தூக்க போறேன். என்ன சொல்றாரு இவரு? ஒண்ணுமே புரியல. இப்ப பாருங்க, இதோ இப்படி. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கு. அதனால நான் இப்போ கொஞ்ச நேரம் வண்டி டிக்கிக்குள்ள இருக்கிற சில்னஸ்ல நான் இப்போ ஓய்வெடுக்க போறேன். அப்புறம் நான் இந்த காரோட டிக்கிக்குள்ளெல்லாம் போவேன் தான். ஆனா டிக்கில இருந்து நான் வெளியில வர மாட்டேன். என்ன சொல்றது? இது எப்படி முடியும்? என்னால நம்ப முடியல. ஆனா நான் வெளியில வர்றது உங்க எல்லாருக்கும் நடுவுல இருந்து. இதெல்லாம் ஏமாத்துற வேலை.
பாத்தீங்களா, இந்த கார்ல எந்த ஒரு கம்பியும் கட்டப்படல. இப்போ நான் இந்த காரோட டிக்கிக்குள்ள போறேன். என்னப்பா இதா நம்புற மாதிரியா இருக்கு? அஜிங் சார் ஏன் இன்னும் வரல? கார்டியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதாவது ப்ராப்ளமா? வெயிட் பண்ணு, இன்னும் இந்த மேஜிக் முடியல. பட்டாசுலாம் வெடிச்சாச்சு, ஆனா இன்னும் சாரியா இங்க வரல. பிரணவ், சீக்கிரம் டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. ஓ மை காட், அஜின் சார் எங்க போனாரு? என்ன சார் இதில் நிறைய ரத்தம் இருக்கு. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சிஐடிக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். மயூர், அங்க பாருங்க, அந்த பிளட் சாம்பிள் எடுங்க. அப்புறம் வண்டியை நல்லா சோதனை போடுங்க. பூர்வி, அங்க பக்கத்துல ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சார், ஆர்னோ, சொல்லு, எக்ஸாக்ட்லி இங்க என்ன நடந்தது? சார், ட்ரிக் என்னன்னா, அஜின் சார் தன்னைத்தானே காருக்குள்ள மூடிப்பாரு. அப்புறம் கார் வந்து தரையில விழும்போது அதுல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள அஜின் சார் வெளியே இருந்து உள்ள வருவார். சரி, இதெல்லாம் நீங்க எப்படி செய்றீங்க? இந்த காரை பறக்க விடுறது இதெல்லாம் எப்படி? சார், கார் அந்த ஸ்பீக்கர் மூலமா அந்தரத்துல தொங்கும். அது அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. சார், ஆக்சுவலா அந்த ஸ்பீக்கர்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு. அது வந்து ஹை வோல்டேஜ் கரண்டோட இணைஞ்சிருக்கு. ஸ்பீக்கர்ஸ்னால காரு அந்தரத்துல பறக்குதா? டியூவல் மேக்னெட்டிக் எஃபெக்டால கார் அந்தரத்துல நிற்கும். அப்படின்னா இந்த மேக்னெட்டிக்கோட சக்தியால அந்த கார் நாலா பக்கமும் இழுக்கிறதுனால அந்த கார் கீழே விழல. ஆமா சார், காரு லெஃப்ட் ரைட்டு திருப்பறது கூட அந்த காந்தத்தோட பவரால தான் சார் பண்றோம். சரி, இந்த கார் எப்படி பறக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த கார் டிக்கிக்குள்ள போனதுக்கு அப்புறமா அஜிங்கே சார் வந்து எப்படி மறைஞ்சு போறாரு? அப்புறம் எப்படி ஆடியன்ஸ்க்கு நடுவில் வராரு? சார், அஜின் சார் அந்த ரகசியத்தை எங்கள்கிட்ட கூட சொல்லல சார். உள்ள மறையறத பத்தியோ இல்ல வெளியே வரத பத்தியோ. சார், எங்களோட வேலை காரோட ரிமோட்டை வச்சு டிக்கியை மூடணும், அவ்வளவுதான். அவர் எப்படி காரை விட்டு வெளியே வராருன்றத அவரை தவிர இன்ஜினியரால் மட்டும்தான் சொல்ல முடியும். துஷ்யந்த், கொஞ்சம் காரை தள்ளுங்க. ஓ, இதுதான் மேஜிக்கா? அவர் இங்கிருந்து தான் மறைகிறாரு. சார், உள்ள ரத்த தடமும் இருக்கு. ஒருவேளை மேஜிக் செய்யும் போது அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். காயத்தோடய அவர் இப்படியே போயிருக்கலாம். சார், இங்கே பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட். எல்லாம் ட்ராமா. ஷோ ஃப்ளாப் ஆயிடுச்சு, அதான் ஓடிட்டான். எங்க கிட்ட இருந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த ஆளுக்கு எண்ணமே இல்லை. அஜிங்கே உங்ககிட்ட கடன் வாங்கினாரா? மேடம், அதுவும் சின்ன தொகை இல்ல, மொத்தமா 5 கோடி ரூபாய். அதெல்லாம் சரி. அஜிங்கே சார் கூட்டத்துல இருந்து நடுவில் வெளியே வரவரு அந்த சமயம் ஏதாவது இங்கே நடந்தது? ஆமா சார், அவரோட என்ட்ரிக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ட்ரிக்கு முன்னாடியேவா? ஆனா பட்டாசு அவரோட என்ட்ரி வரும்போது தானே நடக்கணும். ஆனா எப்படி முதல்ல வெடிச்சது? சார், அது உங்களுக்கு ஜாயால தான் சொல்ல முடியும். பட்டாசு வெடிக்க வேண்டியது இவனோட பொறுப்பு.
அப்படியா? இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதாவது இந்த அஜிங்கே வண்டியை விட்டு வெளியே வர மாட்டான். சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? அது தெரியாம பட்டாசை பத்த வச்சிட்டேன் சார். இது பெரிய கோயின்சிடன்ஸ் மாதிரி தெரியல. ஒரே சமயத்துல நீயும் தப்பு செஞ்சு அஜின் சாரும் காணா போறது. அப்புறம் இன்னொரு கேள்வியும் எழும்புது. அதாவது டிக்கிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அஜிங்கே காயம்பட்டிருக்காரு. அது எப்படி நடந்தது சொல்லு. ஏன்னா அது வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்திருக்காரு. அதனாலதான் அஜிங்கே ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அடிபட்டுருச்சு. அவர் ஒரு ட்ரிக்கை முழுமையா பண்ண முடியலன்றதுனால. இல்ல துஷந்த், ஒரு மேஜிக்காரனுக்கு மேஜிக் பண்ணும் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் கிரவுண்டை விட்டு ஓட மாட்டான். அஜிங்கேவை மறைய செஞ்சிருக்காங்க. சார் எதுவும் புரிய மாட்டேங்குது. அஜிங் மாதிரி மேஜிக் பண்ற ஒரு ஆளு எப்படி காணா போனாரு? அதேதான் நமக்கு என்ன கிடைச்சது. கார் டிக்கில இருந்து ரத்தம், அப்புறம் ஷூ தடங்கள். அஜிங் தான் மறைஞ்சிட்ட மாதிரி மற்றவங்களை நம்ப வைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அதுவும் கோடி ரூபாய் கடன் வந்து தப்பிக்கிறதுக்காக. சச்சின் அப்படியே ஓடி இருந்தாலும் எங்க ஓடி இருப்பாரு? ரொம்ப ஃபேமஸான முகம், குழந்தைகளுக்கு கூட அடையாளம் தெரியும். அப்புறம் அந்த ரத்தம் போலியானது இல்லையா சார்? அவருக்கு கண்டிப்பா ஏதோ காயப்பட்டிருக்கணும். அதுதானே. ஃப்ரெடி, ஆஜிங்கியை பத்தி ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல எல்லாம் விசாரிச்சிங்களா? ஹாஸ்பிட்டல்ல, ஹோட்டல்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா இடத்துக்கும் போட்டோவை அனுப்பியாச்சு சார். ஆனா இது வரைக்கும் எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல சார். வெயிட்டிங். சார் ஒருவேளை அஜிங்கோ நிஜமாலுமே ஏதோ பிரச்சனையில இருக்காரோ? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல, ஆக்டுக்கு நடுவுல அவரை யாரோ கிட்னாப் பண்ணியிருந்தா? கிட்னாப் பண்றதா? ஸ்ரே, இந்த மாதிரி ஒரு வேலைய அப்படிப்பட்ட மனுஷனால தான் செய்ய முடியும். அதாவது அவருக்கு ரொம்ப நெருங்கினவனா இருக்கணும், இல்ல அவரோட மாயாஜாலத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சவனா இருக்கணும். ஏய் நில்லு நில்லு, இங்கதான் நிறுத்து. இதோ என்னோட வீடு வந்துருச்சு. என்னுடைய வீடு வந்து விட்டது. என்னாச்சுரா? போனோம். போனவா? என்ன போனோம்? நேரா நில்லு. நீங்க ரெண்டு பேரும் வேற யாரையாவது இங்க பாத்தீங்களா? இல்லை சார், இங்கே யாருமே வரல சார். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கூட இங்கே இல்லை சார். அது நாங்கள் அதிகமாக குடிச்சிட்டதுனால எங்கள் வீடு எங்களுக்கு அடையாளம் தெரியல சார். நீங்க ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிருக்கீங்க. குடிச்சிட்டு வந்தீங்களா இல்ல குடியில குளிச்சுட்டு வந்தீங்களா? சாரி சார், தப்பு நடந்துருச்சு. தப்பு நடந்துச்சா? யோ, குடிச்சிட்டு வண்டி ஓட்ட வந்திருக்க நீ. மபுல யார் மேல ஏத்துனீங்கன்னா என்ன ஆகும்? பங்கஜ், இவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க. சார், ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை சார். இந்த அஜிங்கேவை எதுக்கு இங்க வச்சு கொள்ளணும்? அப்புறம் இப்படிலாம் எழுதியிருக்கான், உலகத்தோட பெரிய மெஜிஷியனா. சார், அக்கம் பக்கத்துலலாம் இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த வீடு ரொம்ப நாளாவே பூட்டி இருக்கான், இங்க யாருமே இல்லையா? ஏதோ முக்கியமான காரணம் இருக்கு. கொலைகாரன் அஜிங்கேவை இங்க இந்த வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு போயிருக்கான். சார், ஆ, கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அஜிங்கா ஓடி போனதா நினைச்சோம் இல்லையா? ஆனா அவரு கொல்லப்பட்டிருக்காருல்ல. ஸ்ரேயா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொலைகாரன் அஜிங்கிய கொன்ன விதம், அதுக்கப்புறம் அவரோட டெட் பாடிய அந்த வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்கான். அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இதுல அடங்கி இருக்கு. இந்த கொலையில ஏதோ ரகசியம் இருக்கு, அப்படிதானே? எஸ் சார். அந்த வீட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அத விசாரிக்க தான் ஃபெடி சார் போயிருக்காரு. கவின், என்னது? இடத்த விட அதிகமாக இந்த சின்ன பொருள் கிடைச்சது சார். இதில் ஏதாவது ஒன்று அவரோட மேஜிக் பொருளாக இருக்கணும். அப்புறம் இங்கே ஒரு ஆள் மறையாத அளவுக்கு பெருசாக இல்லை சார், சின்னதாக தான் இருக்கு. இதுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறதுக்கு ஏதாவது ரகசிய இடம் இருந்தே ஆகணுமே. நிச்சயம் இருக்கும். இது என்னது? இங்க பாருங்க, பூட்டு மாதிரி. ஒரு நிமிஷம். மெஜிஷியன் அஜங்கி ஒர்க் ஷாப்ல இருந்து சில ஸ்கெச்சஸ் கிடைச்சது. அதாவது சாவி அப்புறம் லாக் ஓடுது. அதை போய் எடுத்துட்டு வா. சார், சார் டிக்கிக்குள்ளே இருக்கிற அந்த லாக் மாதிரியே இது அப்படியே இருக்கு சார். ஆமா கவின், இதுதான் அது.
அப்ப இந்த பூட்டோட சாவி அஜிங்கி கிட்ட இருந்திருக்கு. அப்ப அவரு அந்த டிக்கில உட்கார்ந்திருக்காரு. சார் இப்படி கூட இருக்கலாம்ல, அந்த பூட்டுக்கு பின்னாடி ஒருவேளை ரகசிய வழி இருந்தா அது மூலமா வெளியே போகலாம். ஆமா, கண்டிப்பா நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருந்திருக்கணும். ஆனா இப்ப இந்த பூட்டோட சாவி அந்த கொலைகாரங்கிட்ட தான் இருக்கும். அஜிங்கிய கொன்னு இருக்கான், அப்புறம் அங்கிருந்து ஓடிட்டான். ஹலோ, தேங்க்யூ சார். அந்த மேஜிக் ஷோவோட வீடியோ ஃபுட்டேஜ் வந்துருச்சு. அப்ப வாங்க போலாம், வீடியோ ஃபுட்டேஜ பாப்போம். ஸ்ரேயா, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. இப்போ ரிவைண்ட் பண்ணு, ப்ளே பண்ணு. போதும், பாஸ் பண்ணு. அஜிங்கே மறைஞ்ச உடனேயே அங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஷாக்கா தெரியுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும், அதாவது இந்த பையன் பொண்ணு, இவங்க 2 பேரும் எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டாங்க. அதாவது அஜிங்கி காணாம போனப்போ, இல்லையா? எஸ் சார். இங்கதான் ஏதோ விஷயம் இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் யாரு? இவங்களுக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கணும். சார் சார், அந்த மேஜிக் மேன் டெட் பாடி கிடைச்ச பங்களா இருக்குல்ல, அந்த பங்களா ரஜினின்ற ஒரு லேடி பேர்ல இருக்கு. இப்போதைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல இருக்கு சார். கோர்ட் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பங்களால யாரும் இருக்கிறது இல்லையா. ரஜினியா? சார், நடந்தது எல்லாமே இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ஆனா எப்படின்னு தான் புரியல. அஜிங்கோ காணாம போனதுல அந்த பொண்ணோ பையனோ சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லையா சார்? அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. இருக்கலாம் பூர்வி. ஆனா அவங்க 2 பேரும் இங்க இருந்து எப்படி போனாங்க? அவங்கள விசாரிச்சே ஆகணும். ஹலோ சார், ஐ எம் பாஸ்கர். அன்னைக்கு ராத்திரி மேஜிக் ஷோ புக்கிங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இந்த பொண்ணு தானே அன்னைக்கு ஷோவை பார்க்காம வீட்டுக்கு திரும்ப போனது? சொல்லுங்க. சரி, ஒரு பெரிய டான்சர் சார், அவர் கூட தான் வேலையே பார்க்குறா. அஜிங்க கூட வேலை பார்க்குறாளா? ஆமாம் சார். ஆனால் அன்னைக்கு ராத்திரி இவ பர்ஃபார்ம் பண்ணலையே சார். அப்புறம் இந்த பையன் இவன் மோஹித் சார். அஜிங்கி சாரோட ஷோ எப்போ நடந்தாலும் இவன் பார்க்க வருவான் சார். இவனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். சுவிட்ச் ஆஃப்னு வருதா? திருடுன்னு அவனே நிரூபிக்கிறான். எங்க பாருங்க, 2 நாள் ஆயிடுச்சு. முடியலையே. ஷோக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அங்க போய் இந்த மாதிரி மேஜிக்லாம் காட்டினா நம்ம மேல தக்காளியும் முட்டையும் தான் வந்து விழும். சிஐடி? ஆமா, சிஐடி தான். சார், அஜிங் சாரை கொலை பண்ணவனை பிடிச்சிட்டீங்களா? இல்ல, ஆனா கூடிய சீக்கிரமே பிடிச்சிடுவோம். இந்த என்வலப்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருக்கு சார்? கவரை ஓபன் பண்ணி பாரு. நீங்க தானே சொன்னீங்க உங்க யாருக்கும் இந்த காரோட மேஜிக்கை பத்தி எதுவும் தெரியாதுன்னு. அப்படி இருக்கிறப்ப இந்த காரோட சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள காரோட ஸ்கெட்ச் ஹிஸ்டரி இது எங்க உங்க ஒர்க் ஷாப்புக்கு எப்படி வந்தது? கமான் சொல்லுங்க சார். இந்த மாதிரி பூட்டு சாவியும் சாய் தான் அஜிங் சார்க்காக செய்வான். ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாத கண்ணா, இங்கே இருக்கணும். என்ன நான் சொல்றது உண்மை சார். அஜிங்க சாரை நான் கொலை பண்ணல.
அந்த ஆள் என்ன பண்ண சொன்னானோ அதை மட்டும் தான் சார் நான் பண்ணேன். உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆள் யாரு? சரி, எனக்கு தெரியாது. மேஜிக் ஷோ நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் ஒரு லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அவன் என்ன சொன்னானா, தப்பான டைம்ல பட்டாசு வெடிக்க சொன்னான். அதனால அஜிங்க சாரோட ஷோ கெட்டு போயிடும்னு. இந்த வேலைக்காக என் டிராயர்ல 1 லட்ச ரூபாய் பணம் வச்சுட்டு போனாங்க சார். ஆனா எனக்கு என்ன தெரியும் இதோட நோக்கம் அஜிங்க சாரை கொலை பண்றதுக்கா இல்ல அவரோட ஷோ கெடுக்கிறதுக்கான்னு. அஜிங்க சாரோட டெத்துக்கு நான் தான் பொறுப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அந்த சாவியை செஞ்சதும் நீதான் இல்லையா? ஆமா சார், அவருக்காக நான் அடிக்கடி சாவி செஞ்சு கொடுப்பேன் சார். ஆனா எனக்கு தெரியாது அவர் அந்த சாவியை எப்போ எங்க பயன்படுத்துவாருன்னு. அப்ப இந்த தடவை இன்னொரு சாவியை நீ பண்ற எங்களுக்காக. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பிரிஷிதா கேஸோட சம்பந்தம் இருக்கணும்னு. அப்புறம் இதுல மோகித்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப இருக்கிறது பிரஷிதா. என்ன சத்தம் இது? கவின், பின்னாடி பக்கம் போங்க. ஏய், சரி ஓடு. சொல்லுங்கடா, பிரஷிதாவை இதுக்காக கொள்ளணும்னு நினைச்சீங்க? நான் சொல்றேன் சார், அஜிங்க என்னோட காலேஜ்ல தான் படிச்சாரு. ஆனா அவர் என்னோட சீனியர். அவருக்கு பெருசா மேஜிக்லாம் தெரியாது. எல்லா உழைப்பும் என்னோடது. ஆனா பேர் வாங்குறது மட்டும் அவரு. அதனால நான் இனிமே என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக தான் இவங்க இப்படி பண்றாங்க. மூணு பெருசா சண்டை போட்டுப்பீங்களா? நான் உங்களை பிரஷிதாவை கூட்டிட்டு வர சொல்லி தான் அனுப்பினேன். கொலை பண்றதுக்கு ஒன்று அனுப்பலையே. இங்க பாருங்க, பிரஷிதா உங்க கூட வரமாட்டா. ஏன் வரமாட்டா? மொத்தமா 5 வருஷம் செலவு பண்ணியிருக்கேன் இவளுக்கு மேஜிக் கற்றுக் கொடுக்க. இவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு டாடா பை சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனா? அப்படி நான் வரலனா நீ என்ன கொலை பண்ணிருவியா? ஒன்ன நான் எப்படி கொள்ளுவேன்? நெருங்கினவங்க யாரையாவது மரண பயம் கொண்டுகிட்டே தான் இருக்கும். இல்ல, இந்த அழுகெல்லாம் இதோட போதும். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. அதாவது ஒரு காரை தரையிலிருந்து அந்தரத்தில் நிற்க வைக்கணும். இந்த வேலையை உன்னை தவிர வேற யாரால செய்ய முடியும் இல்லையா? சரி வா. விடு, என்ன விட்டு ப்ளீஸ். நீ சொல்றது எங்களுக்கு புரியுது. சரி, ஒரு விஷயம் சொல்லு. அந்த மேஜிக் ஷோல அஜிங்க காணாம போனதுக்கு அப்புறம் நீ ஏன் அங்க இருந்து போன? அங்க எனக்கு எந்த வேலையும் இல்ல. ஆனா அஜிங்க சரி என்ன எதுக்கு இருக்க வச்சாருனா, அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் சால்வ் பண்றதுக்காக. அப்புறம் அன்னைக்கு அவரோட ஷோ நல்லாவே போகல. அதனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவர் என்ன கொன்னுருவாருன்னு. இந்த அஜிங்கே இறந்துட்டாரு. இந்த ரிஷிதாவை கொல்ல சொல்லி உங்களை யார் அனுப்பிச்சா? சார், தோலா குறிக்கி சார். சார், இது என்னன்னா சட்டவிரோதமான ரேசஸ்ல சூதாட்டம் ஆடுறது. டோலாக்கூர். இந்தாங்க சார், சாவி ரெடி ஆயிடுச்சு. வண்டியோட டிக்கியை ஓபன் பண்ற அந்த ரிமோட் எங்க? இந்தாங்க ரிமோட். இந்த நாம இப்ப அதே மாதிரி செய்யறோம். அஜிங்கியா செஞ்ச மாதிரியே. கவின், உள்ள இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சையும் செக் பண்ணு. ஒவ்வொரு இன்ச்சையும். நிச்சயமா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். உள்ள போ.
அப்போ டெட் பாடியை இங்கே தான் மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. இது என்னது? இவ்வளோ நீளமான தலைமுடி. கௌதம், உனக்கு ஒண்ணு இல்லையா? ஆஹா, இல்லை சார். சரி, விஷயத்த சொல்லு. சார், அது உள்ள மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம வண்டியோட டிக்கிக்குள்ள 2 பேர் மறைஞ்சிக்கலாம் சார், மேலே அப்புறம் கீழே. அப்புறம் சார், இன்னொரு விஷயம், இந்த நீளமான தலைமுடி கிடைச்சது. இத டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பு. இது யாரோட தலைமுடின்னு தெரிஞ்சிடும். சார், அந்த கருப்பு ஜாக்கெட் போட்டவன் தான் டோலாபுர் கே. இவன் தான் பிசிகாவை கொள்றதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தான். உன்கிட்ட நாங்க என்ன சொன்னமோ அதை தான் நீ செய்யணும். வேற எதையும் பண்ணாத, போ. அண்ணே, அது பிச்சிதாவை எங்களால் கொல்ல முடியலண்ணே. கொல்ல முடியல அப்படின்னா உங்களால் ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியாதா? இப்போ பாஸனை எந்த மூஞ்சி வச்சுட்டு பார்க்கறது? நீங்க கேட்டீங்களா சார்? பாஸுக்கே பாஸ். இது அஜிங்காவோட மர்டர் கேஸ் மட்டும் இல்லை ஸ்ரேயா, இதுக்கு பின்னாடி பெரிய சதித்திட்டங்கள் இருக்கு. ரஜினி மேடம், வண்ணத்தி நகர்ல உங்களுக்கு ஒரு பங்களா இருக்கு. அந்த பங்களா கூட இப்ப கோர்ட்ல கேஸ்ல இருக்கு. அந்த பங்களால இருந்து எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சது. டெட் பாடியா? ஆமா. யாரோட டெட் பாடி? மேஜிஷியன் அஜிங்கியோடது. என்ன, அஜிங்க இறந்துட்டானா? அவர் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். அது எப்படி? என்னோட புருஷ சஷான் ஒரு பெரிய மேஜிஷியன், அஜிங்கே அவரோட சிஷியன். மேஜிக் பத்திலாம் சுஷிங்கே தான் அஜிங்கேக்கு கத்து கொடுத்தாரு. ஆனா அதுக்கு பதிலாக அவன் என்ன கொடுத்தான்? யாரும் கொடுக்காத குருதட்சணைய. அதை கேட்டா குருவுக்கும் சிஷியனுக்கும் இருக்க பவித்திரமானதே போயிடும். ஏன்? அப்படி என்ன செஞ்சாரு அந்த அஜிங்கே? அஜிங்கே என் புருஷனை பேரலைஸ் பண்ணா. வீட்டுல நடக்க கூட முடியாத அளவுக்கு அவரை பண்ணிட்டான். அவனால அவரு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் அவரை கொன்னுட்டான். ஆனா ஏன்? அப்படி 2 பேருக்குள்ள என்னதான் நடந்தது? அஜிங்கி அப்படி பண்ண காரணம்? இது வரைக்கும் எனக்கு காரணமே தெரியாது. அப்படி ஒரு பெரிய காரணம் இல்லைன்னா நீங்க எதுக்காக அவரை கொன்னீங்க? நான் அவனை கொலை பண்ணலையே. நீங்க கொலை செய்யலன்னா அப்ப வேற யார் செஞ்சது? அது எப்படி எனக்கு தெரியும்? நான் அவனை கொல்லணும்னு நினைச்சிருந்தேனா நான் இதுக்கு 10 வருஷம் காத்திருக்கணும். அப்புறம் என் வீட்லயே நான் டெட் பாடியை வச்சிருப்பேனா என்ன? ஓகே ரஜினி மேடம், நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க அஜிங்கிய கொல்லலன்னு. சரி, அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் நிச்சயமா இருப்பா. அது யாரு? இத செஞ்சது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ யாருன்னு மறைக்காம சொல்லுங்க. உங்க புருஷனோட மரணத்தை விட அதிகமான பலன் யாருக்கு? சொல்லுங்க. இத பாருங்க சார். பாத்தியா தாரிகா, இதுதான் அந்த பிளேயர். ரஜினி மேடம், நீங்க யார்கிட்டயாவது சொல்லி இருப்பீங்கல்ல? மனசுல வச்சுக்க முடியாம யார்கிட்டயாவது சொல்லி இருப்பீங்கல்ல? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட சொன்னீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜர்னலிஸ்ட் வந்தா. ஷஷான பத்தின விவரத்தை கேட்டா. லேடி ஜர்னலிஸ்டா? அந்த லேடி ஜர்னலிஸ்டோட பேர் என்ன? நந்திதா இங்க இருந்து டான்ஸ் பண்ணி வருவா.
உங்க 2 பேர் மேலேயும் பர்தா போடுவா. அது வரைக்கும் ஆடியன்ஸோட கவனத்தை என் பக்கம் திருப்பி வச்சுப்பேன். அந்த சமயத்துல இந்த ஹோல்ஸ் வழியா நீங்க 2 பேரும் உள்ள போகணும். புரியுதுல? அது என்னமோ புரியுது. ஆனா ஹோல்ஸை எப்படி மூடுறது? தடங்களுக்கு வருந்துகிறோம். ஆனா உங்க மேஜிக் சம்பந்தமா சில ஐடியாக்கள் சிஐடி கிட்ட இருக்கு. எந்த மாதிரியான ஐடியா? இந்த தடவை நந்திதாவை மறைய வைக்கலாமா? நானா? என்னையா? என்ன எதுக்கு? அஜிங்கேயோட கார் டிக்கில ஒரு தலைமுடி கிடைச்சது. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அது உங்களுக்கு தெரிய வந்தது. என்ன? இல்ல சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பாலாம் எதுவும் நினைக்கல. ஜேர்னலிஸ்டா சஷான் வீட்டுக்கு நீ போன இல்லையா? போனியா இல்லையா சொல்லு. நந்திதா, இது என்ன உண்மையா? ஆமா, உண்மைதான். உண்மையதான் சொல்றாங்க. ஷஷாந்தோட சீக்ரெட்ல நான் தான் திருடினேன். ஏன்னா நான் ஃபேமஸ் மெஜிஷியன் ஆகணும்னு நினைச்சேன். அப்புறம் அஜிங்கேவை நான் தான் கொன்னேன். அவனோட கார் டிக்கில மறைஞ்சு இருந்தேன். அவன் சொன்னா அஜிங்கேவோட டெட் பாடி காரோட வெண்ட்ல இருக்கட்டும்னு. சொன்னானா? யார் சொன்னா? அவன்தான். அஜிங்கேவை கொலை பண்ண சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினவன். கட்டாயமா? யார் உன்னை கட்டாயப்படுத்தினது? அப்போ உண்மையான குற்றவாளி அப்படிப்பட்ட ஒருத்தன் அஜிங்கேவோட ஒர்க் ஷாப்ல ரொம்ப ஈஸியா நுழையிறவன். கார்ல என்ன வேணா பண்ணக்கூடியவன். நீ அவன் முகத்தை பாத்தியா? இல்ல. அப்ப குரல் கூட உனக்கு தெரியாதா? இல்ல சார், நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால நான் கவனிக்கல. அது யாரா இருந்தாலும் சரி, அவன் புக்கியோட பாஸ பிரஷிதாவை கொலை செய்ய சொல்லி எப்படி ஒத்துக்க வச்சான்? என் தங்கச்சி இன்னும் அவங்க கிட்டதான் இருக்கா சார். தினமும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்ன மிரட்டுறாங்க சார். அது சிஐடி இந்த கேஸ்ல இருந்து விலகுற வரைக்கும் என் தங்கச்சியை விட மாட்டேன்னு சொல்றாங்க. பயப்படாத, ஓ தங்கச்சிக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். அப்போ நீங்க ரேஸ் பண்ண விரும்பல? இல்ல, பண்ண மாட்டோம். ஃபைனலா சொல்றீங்களா? உங்களால முடியாதா? ஆமா, ஃபைனல் எங்களால பண்ண முடியாது. புடிங்க என் காசு வாங்கிக்கங்க. சார் வாங்கிக்கோங்க சார். வாங்க வாங்க, என் காசு வாங்கிக்கங்க. புடிங்க. அண்ணா காசு வாங்கிக்கங்க. இந்தாங்க சார். என்னோட பெட்டியை எடுத்துக்கோங்க. வெச்சுங்க சார், இந்தாங்க. சொல்லுப்பா. ஹை ரேசஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஓட்ட விரும்பல. அவங்களோட ஃபைனலில் அவங்க பண்ண மாட்டாங்களாம். கடைசி நேரத்தில் ரேசஸ் விளங்கிட்டாங்கன்னா அதால நமக்கு ஏற்படுற நஷ்டத்தை அவன் மாமனா தீர்த்து வைப்பான். டேய், என் பாஸ் என்ன சுட்டே கொன்னுடுவான்டா. நாங்க ஓட்டலாமா? அட பயப்படாதீங்க, ரேசிங் எங்களாலே முடியும். இதுக்கு முன்னாடி ஓட்டி இருக்கீங்க? ஏன் ஓட்டாம? ஸ்பெயின், ஜெர்மனி, இட்டாலி அவங்க கூட காரை ஓட்டி இருக்கோம். இப்போ இங்க இந்தியால வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ரோ, வெளிநாட்டு புறாக்கள், நான் சொல்றது கேளுங்க. இவன் மேலே பணத்தை கட்டுவோம். ஓகே, நீங்க போய் வண்டியை செக் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்கெட்டை சொல்லிடுறேன். வாங்க போலாம். இப்போ நீங்க போய் பேட்டிங் பாருங்க. பாப்போம் இந்த டாலரோட பாஸ் எப்படி ஓடி வரான்னு. ஓகே, நீங்க போய் வண்டியை செக் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்கெட்டை சொல்லிடுறேன். வாங்க போலாம். இப்போ நீங்க போய் பேட்டிங் பாருங்க. பாப்போம் இந்த டாலரோட பாஸ் எப்படி ஓடி வரான்னு. என்னாச்சு? எதுக்கு ஃபோன் பண்ற? பாஸ், அது வந்து பாஸ். ஆமா, இந்த புது ஆட்கள் யாரு? வண்டியை ஓட்ட போறவங்க சார். இவன் யாருன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். நோ 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 மேன், நோ மேன், நாட் அட் ஆல். அட, உன்னோட வண்டி இருக்கே, என்ன சொல்றது, அது ரொம்ப கட்ட வண்டி மாதிரி இருக்கு. ஏய் ஹீரோ, எங்க வண்டியை கட்ட வண்டின்னு சொன்னா அவ்வளவுதான். எங்க ஸ்பெஷல் இன்ஜினியர் இந்த காரை ரொம்ப நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காரு. இதோ அவரே வந்துட்டாரு. ஓ அப்படியா? கொஞ்சம் சிஐடியோட வண்டியை மாடிஃபை பண்ணிட. சிஐடி? அட, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? இவங்களை தூக்குங்க.
எங்க ஓடுறீங்க? சிஐடியை உபசரிக்க மாட்டீங்களா? போங்க போங்க. எழுந்துரு, எழுந்துடுறா. சொல்லு சொல்ல. சார், நான் செஞ்சது எல்லாமே சுஷாக் அங்கிளோட கொலைக்கான பழிய தீக்கிறதுக்கு தான் சார் செஞ்சேன். என்ன போல ஒரு அனாதையை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, ஒரு திறமையான மனுஷனாக்குனாரு. அதனால அஜிங்கேவை கொன்னு சஷாங்கோட பழைய வீட்டுல அவரை தொங்க விட்டியா? நந்திதா மாட்டிக்கணும்ல? ஆமா சார், அவளோட தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா. அவ செஞ்சது எல்லாமே நான் சொல்லிதான் செஞ்சா. விக்ரம், இவனோட வீட்டுக்கு போங்க. நந்திதா தங்கச்சி கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இந்த பிரிஷிதாவை ஏன் கொல்லணும்னு நினைச்சேன்? சார், நான் என்ன நினைச்சேன்னா, அஜிங்கே அப்புறம் பிரஷிகாவை கொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல பெரிய மெஜிஷியன் அவன் நினைச்சேன். உன்னால இந்த உலகத்துல பெரிய மெஜிஷியன் ஆகவே முடியாது. உன்னோட கழுத்துல தூக்கு கயிறு தொங்கும் போது அப்ப ஏதாவது மேஜிக் பண்ணி காட்டு. அப்போ இந்த உலகம் தெரிஞ்சுக்கும்.